பார்க்குற இந்த வீடியோ டெல்லியில் 1 மந்த்துக்கு முன்னாடி கல்யாண்பூரி அப்படின்ற இடத்துல பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ட்ரைனேஜுக்காக பள்ளம் எடுக்கும்போது அன்ஸ்டெபிலிட்டி காரணமாக அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங், அதனால் வந்து டீப் ஃபவுண்டேஷன் போட்டிருக்க மாட்டாங்க. ஷாலோ ஃபவுண்டேஷன், அந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்காக நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா, கடகால எடுத்து போடுவோம், அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பில்டிங் பார்த்தாலே தெரியும் ஒரு 15 to 20 ஃபீட் தான் இருக்கும். அதேமாதிரி ஹைட் வந்து 4 மாடி இருக்குது அப்படின்றதுனால கீழே இந்த பக்கம் பள்ளம் எடுக்கும்போது சாயில் லூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செட்டாக டில்ட் ஆகி விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக இது வந்து ஓல்டு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஒரு 2 ஃபீட்டுக்கு மட்டும் பள்ளம் எடுத்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ கீழே இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து பியூர் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தப்பு தான். அதே மாதிரி ஒரு வீட்டு ஓனராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் எடுக்க வராங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க சாயில் வந்து லூஸ் ஆகி வெளியே வராமல் அளவுக்கு அவங்க வந்து தடுப்பு வச்சு தான் கொண்டு போகணும். எவ்வளோ பள்ளம்னா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த சாயில் லூஸ் ஆச்சுன்னா தான் அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணம். அந்த சாயில் லூஸ் ஆகாமல் அவங்க தடுப்பு வச்சு கொண்டு போனாங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. அதை நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கங்க. ஏன்னா சிவில் ஒர்க் பொறுத்தவரை எல்லாரும் ஈஸியான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ப்ராப்பர் விஷயம் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.